வெறும் 21 பேரு 10,000 பேரோட சண்டை போட்டாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? இது நம்ம ஹிஸ்டரியில உண்மையா நடந்திருக்கு. அத தான் இந்த படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நிறைய சீன்ஸ்ல உண்மையிலே நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருங்க. அந்த அளவுக்கு செமையா இருக்கும். சோ இன்னைக்கு ஒன் டேக் சினிமால நான் சொல்ல போற படத்தோட பேர் வந்து கேசரி. இதுக்கு தமிழ் டப்பிங் இல்ல. ஆனா தமிழ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. Amazon Primeல இருக்கு. இந்த படத்தோட கதை வந்து 1897ல நடக்குது. இந்த படத்தோட ஹீரோ வந்து இந்த பிரிட்டிஷோட ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாரு. எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்படி இருக்கும்போது இந்த ஹீரோவை வேற ஒரு பார்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த பார்டர்ல ஒரே ஒரு ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே சோம்பேறியா இருக்காங்க. நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துடுறாரு. ஆனா ஒரு டைம்ல நம்ம ஹீரோ ஒருத்தங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அதனால நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸ்ல இருக்கிற எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. நம்ம ஹீரோ எப்பயுமே இந்த பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டுட்டே இருக்கனால இவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. வெறும் 21 பேரை வச்சு 10,000 பேரோட சண்டை போடுறாருங்க. அந்த சண்டை போடுற சீன்ஸ் எல்லாம் உண்மையிலே செமையா இருக்கும். சும்மா அடிச்சு பறக்க விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளவரா சண்டை போடுவாங்க. சோ கடைசில என்ன ஆச்சு? இவங்க 21 பேருமே பொழைச்சாங்களா? என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரியில உண்மையா நடந்த ஒரு விஷயத்தை படமா எடுத்திருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வேற லெவல் ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் உண்மையிலே வேற மாதிரி. இந்த படத்தோட பேர் வந்து கேசரி. தமிழ் சப்டைட்டில்ஸோட Amazon Primeல இருக்கு. மறக்காம பாருங்க.